அழகான பெண் என்னுடைய படகிலே வந்து அமர்ந்தார். யூப்ரட்டிஸினுடைய கூஃபாவினுடைய இக்கரையில் இருந்து அவளை அக்கறைக்கு நான் இறக்கிவிடும் பொழுது அவள் என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக வந்து அமர்ந்து கொண்டால் அவள் மீது எனக்கு ஒரு நேசமும் மோகமும் வந்து விட்டது. அவள் முகவரியை தேடி அவள் வீட்டுக்கு நான் சென்றேன். நல்ல அவர் சொல்கிறார், நல்ல ஆடைய கடையில வாங்கிட்டே அணிந்து கொண்டு அவர் வீட்டை தட்டின ஒரு முதியவர் வந்து கதவை திறந்தார். நான் சொன்னேன், உங்கள் மகளை நான் பார்த்தேன், எனக்கு பிடித்திருக்கிறது, உங்கள் மகளை எனக்கு மனமுடித்து வையுங்கள். அப்பொழுது அந்த முதியவர் கேட்டார், நீ யார், என்ன தொழில் செய்கிறாய்? நான் சொன்னேன், படகோட்டியினுடைய மகன் என்பதாக நான் சொன்னேன். நான் இப்பொழுது படகோட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபொழுது அவர் சொன்னார், என்னுடைய மகளை உங்களுக்கு மனமுடித்துக் கொடுப்பதற்கு எனக்கு சம்மதம் இல்லை, அதனால் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்பதாக என்னை அவர் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிவிட்டார். காலம் உருண்டோடுகிறது. இது போன்ற ஒரு மகிழ்வினுடைய நேரம், சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்துல ஒரு பெண் கையில குழந்தையோடி அந்த படகுல வந்து அமருகிறார். தூரத்துல வரும் பொழுதே பார்க்கிறார். படகுல வந்து அமரும் பொழுது அவர் கண்டுகொண்டார் தன்னுடைய பழைய நேசத்திற்குரியவர் என்பதாக. கேட்கிறார், என்னை தெரியுதா உங்களுக்கு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அவர் சொன்னால், எனக்கு தெரியுது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது. ஒரு நாள் என்னை நீங்கள் உங்க வீட்டில் வந்து மனம் முடிப்பதற்காக பெண் கேட்டீர்கள் அல்லவா? நான் தான். இப்பொழுது அந்த சூரியன் மறைகிறது, இருள் கவ்வ ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தை அந்த நபர் என்ன செய்யறான், படகோட்டி பிடுங்கி அந்த புள்ளை என்ன செய்யறார் அப்படின்னு சொன்ன அந்த தண்ணியில முக்கிறாரு, தலை கடுத்து வர. அவர் சொல்கிறார், இன்றைய இரவு நீ என்னோடி சயனிக்க வேண்டும், என்னோடு நீ தவறு செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த குழந்தை